இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் அன்பும் சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களோடும் உங்கள் இல்லங்களோடும் குடும்பத்தவர்களோடும் நிறைவாக இருப்பதாக. மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய குடும்பத்தவர்கள் மத்தியிலே, எங்கள் பங்கு மத்தியிலே பிறந்திருக்கிறது. மீட்பராகிய கிறிஸ்து பிறந்திருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மீட்பராகிய கிறிஸ்து அமைதியை கொண்டு வந்திருக்கிறார். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக எங்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். இயேசுவின் பிறந்த நாளாகிய இன்று பாலக இயேசுவிற்கு எதை கொடுப்போம்? பாலக இயேசுவிடமிருந்து எதை பெற்றுக்கொள்வோம்? அன்பு, அது அவர் தந்தது, அதை அவருக்கு கொடுக்க முடியாது. உயிர், அவர் தந்தது, அதை கொடுக்க முடியாது. உயிர் மூச்சு அவர் தந்தது, அதையும் கொடுக்க முடியாது. இவற்றை நாங்கள் பாலக இயேசுவிற்கு கொடுக்க போகிறோம். எவற்றை கொடுக்க போகிறோம்? இன்றைய இந்த நாளிலே பாலக இயேசுவிற்கு பிறந்த நாள் பரிசாக எதை கொடுக்க போகிறோம்? எங்களுடைய மனித பலவீனங்களை பாலக இயேசுவுக்கு கொடுப்போம். என்னால் அன்பு செய்ய முடியவில்லை, என்னால் உண்மை பேச முடியவில்லை, என்னால் அமைதியாக வாழ முடியவில்லை, என்னால் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை, மற்றவர்களை பற்றி என்னால் கதைக்க முடியாமல் இருக்க முடியவில்லை, துர்க்குணங்களிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, தீய கெட்ட சிந்தனைகளிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, களவு, பொய், பொறாமை, சினம், சீற்றம் இவைகளிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. ஆகவே இந்த மனித பலவீனங்களை, விட்டுவிட முடியாத மனித பலவீனங்களை நாங்கள் பாலக இயேசுவிற்கு காணிக்கையாக்குவோம். இவ்வாறாக நாங்கள் இந்த காணிக்கையை பாலக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது பாலக இயேசு எங்களை திடப்படுத்துகின்றார். உன்னால் அன்பு செய்ய முடியவில்லை, அன்பு செய் என்று சொல்லி அன்பை கொடுக்கின்றார். உன்னால் அமைதியாக வாழ முடியவில்லை, நான் அமைதியை தருகின்றேன், அமைதியோடு வாழ என்கின்றார். நல்ல சிந்தனைகளோடும் நல்ல மனப்பான்மையோடும் நல்ல செயற்பாடுகளோடும் உன்னால் வாழ முடியவில்லை, நான் அதை உனக்கு கொடுக்கிறேன், அதோடு நீ வாழ் என்று சொல்லுகின்றார். மற்றவர்களை அன்பு செய்து ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு அமைதியோடு வழிநடத்தி செல்ல உனக்கு நான் பாதையை காட்டி, உனக்காக நான் பிறந்திருக்கிறேன், உனக்காக நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்வை மாற்றி என்னுடைய வாழ்வோடு உன்னுடைய வாழ்வை கொண்டு வழி செல்ல என அழைப்பு கொடுக்கிறார். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விடயம், எல்லோரும் அக்களிக்க வேண்டிய விடயம், எல்லோரும் பாலக இயேசுவிலே சரணடைந்து அவரோடு நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். கிறிஸ்துமஸ் நாள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், நத்தார் தினம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். கடவுள் மனிதனாக அவதரித்த நாள் தான் இன்றைய நாள். எங்களோடு சேர்ந்து வாழுவதற்காக, எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்காக, எங்களை தன்னுடைய பாதையிலே அழைத்து செல்வதற்காக பாலக இயேசு வழிகாட்டும் தெய்வமாக, எங்களை வழிநடத்தும் தெய்வமாக, எங்களோடு ஒன்று சேர்ந்து வாழுகின்ற தெய்வமாக, ஒளியின் தெய்வமாக, வழியின் தெய்வமாக, உண்மையின் தெய்வமாக, நீதியின் தெய்வமாக எங்கள் மத்தியிலே வந்து பிறந்திருக்கிறார். மனித பலவீனங்கள் அனைத்தையும் பாலக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் திடப்படுத்துவோம். பாலக இயேசுவோடு சேர்ந்து வாழ வேண்டும், பாலக இயேசுவின் ஒளியிலே சேர்ந்து பயணிக்க வேண்டும், பாலக இயேசுவின் ஒளியிலே நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி எரிய செய்ய வேண்டும். அங்குதான் பாலக இயேசு எங்களுக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சி, அமைதி, ஒற்றுமை, சமாதானம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. எங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம்
ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல வகையிலே செல்லக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய செய்தி ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. முதன்முறையாக ஏழை இடையர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் எல்லோரும் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தாழ்ச்சியான உள்ளத்தோடு, பணிவான உள்ளத்தோடு, ஏழ்மை நிறைந்த உள்ளத்தோடு இயேசு எவ்வாறு ஏழ்மையான நிலையிலே பிறந்தாரோ அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மையான, பணிவான, ஏழ்மை நிறைந்த உள்ளத்தோடு, ஏழ்மை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு பயணமாகின்ற பொழுதுதான் அவர் கொடுக்கக்கூடிய அமைதியையும், ஒற்றுமையையும், சமாதானத்தையும், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாகிய பாலக இயேசுவையும் எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய பங்கிலே நாங்கள் அனுபவித்து வாழ முடியும். செல்லுவோம், மக்கள் மத்தியிலே செல்லுவோம், அன்பை கொடுப்போம், அமைதியை நிலைநாட்டுவோம், நீதியோடு வாழுவோம், பொறுமையோடு வாழுவோம். ஆண்டவருக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணம் செய்வோம். பாலக இயேசுவினுடைய இந்த பிறப்பு நாளிலே, பிறந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை பாலக இயேசுவுக்கு காணிக்கையாக்கி அவருடைய அருளாலும், ஆசீராலும், அன்பாலும், அமைதியாலும், மகிழ்ச்சியாலும் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட பாலக இயேசுவிடம் நாங்கள் குடும்பங்களாக சென்று, பங்கு சமூகமாக சென்று நாங்கள் எல்லோரும் பாலக இயேசுவின் ஆசீரை பெற்று செல்வோம். உங்கள் அனைவருக்கும் பாலக இயேசுவினுடைய அன்பும், அருளும், சமாதானமும், மகிழ்ச்சியும் நிறைந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மேரி மூலமாக பாலக இயேசுவினுடைய அருளையும் ஆசீரையும் பெற்று வாழ அன்னை மெரியாவோடு சேர்ந்து நாங்கள் பயணமாகுவோம். புனித சூசையப்பரின் மூலமாக பாலக இயேசுவினுடைய அருளை இறைஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.